திருமதி சிவசங்கரி அவர்களின் நெருஞ்சி முள் என்னும் சிறுகதையை இன்று ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தரும்படி வேண்டுகொள்கின்றேன். பகுதி 1. நிமிர்ந்து புதிதாய் உருவாகி கொண்டிருக்கும் அந்த கட்டிடத்தை நோக்குகையில் பூமாவின் விழி ஓரங்களில் நீர் கட்டி கொண்டது. சாந்தி சதன், அமைதியின் இருப்பிடம். சி, இனி நீ வேண்டாம் என்று பிள்ளைகளாலும் பெண்களாலும் உற்றவர்களாலும் எட்டி உதைக்கப்படும் வயதான எத்தனையோ அம்மாக்களில் சிலரையாவது 2 கைகளாலும் இழுத்து அரவணைத்து கொண்டு இதம் தர உருவாகி இருக்கும் சாந்தி தன். இதை சாதித்து முடிப்பதற்கு அவள் பட்ட கஷ்டங்கள் எத்தனை எத்தனை, அனுபவித்த பிரச்சனைகள் வேதனைகள்தாம் எத்தனை. ஓ, லேடிஸ் கிளப்பா? அரட்டை அடிப்பதை தவிர உங்களுக்கெல்லாம் வேறென்ன வேலை? அன்றாடம் ஒரு இடத்தில் கூட வேண்டியது, ஊரில் இருக்கும் அத்தனை பேர் தலையையும் உருட்ட வேண்டியது, எவள் எந்த புடவை நகை புதிதாக பண்ணி கொண்டிருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டு வந்து வீட்டில் புருஷன்காரன் கழுத்தை அறுக்க வேண்டியது. இதுதானே எல்லா மாதர் சங்கங்களில் நடக்கும் சமாச்சாரம். ஜூஸ் கேக் கற்றுத்தருகின்றேன் பெருவழி என்று 10 கொண்டு வா, 20 கொண்டு வா என்று காசில்லாது மாதக்கடைசியில் தொணத்தொடத்து பிடுங்கியவர்களிடம் வாயில் வைக்க வழங்காமல் அரை பாட்டிலில் எதையாவது நிரப்பிக்கொண்டு வருவதற்கு பதில் வீட்டில் ருசியாக பலகாரங்களை செய்தால் சிக்கனத்துக்கு சிக்கனம், கெட்டிக்காரத்தனத்துக்கு கெட்டிக்காரத்தனம். நம் பேச்சையெல்லாம் யார் காதில் வாங்குகிறார்கள் என்று முதலில் இந்த லேடிஸ் கிளப்பை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று என்னவெல்லாமோ சொன்னார்கள். காதுபடவே என்னென்னவோ கூறினார்கள். நமட்டுச் சிரிப்பு, வக்கர பார்வை, என்ன செஞ்சு கிழிக்க முடியும் உங்களால் என்கின்ற அலட்சிய போக்கு ஒன்றையும் அபயா சேரிட்டி கிளப் அங்கத்தினர்கள் லட்சியம் பண்ணாமல் இருந்ததோடு நாங்கள் வித்தியாசமானவர்கள், எங்களுடைய சிந்தனை மாறுபட்டது, எங்கள் செய்கை ஆக்கப்பூர்வமானது என்ற நம்பிக்கையில் உண்மையாக ஸ்ரத்தையாக சமூக சேவையில் ஈடுபட்டதற்கு பிரதிபலனாக சின்ன சின்ன பெருமைகள், ஆத்ம திருப்தியுடன் சந்தோஷப்படக்கூடிய பாராட்டுதல்கள் கிடைத்து வந்ததும் நிஜம்தான். என்றாலும் இதோ கண்முன் பிரம்மாண்டமாக சாந்தி சதன் என்கின்ற பெயருடன் உருவாகி இருக்கின்றதே, இதுதான் அத்தனைக்கும் சிகரம், மிகவும் பெரிய சமாச்சாரம். பூமா கட்டிடத்தை நெருங்கி வாசல்படியில் நின்று சுவரை தடவி பார்த்தாள். குழந்தை ஒன்றை தடவி கொஞ்சுகின்ற உணர்வு பிரவாகம் எடுத்தது. வாய் மட்டும் இருந்தால் இந்த கட்டிடத்துக்குள் அடங்கியுள்ள ஒவ்வொரு செங்கல்லும் எத்தனை கதை சொல்லும். அடியடியாக உயர எத்தனையோ பேருடைய அலைச்சல், உழைப்பு, அவஸ்தை பின்னணியில் இருந்திருக்கிறது என்பதை அது சொல்லும். அம்மா, கொஞ்சம் நகர்ந்துக்கிறீங்களா? கலவை மேலே சிந்திட போகுது. முகப்பை காரைக்கிளவியால் பூசிக்கொண்டிருந்த கொத்தனார் குரல் கொடுக்க பூமா வராந்தாவில் ஏறி உள்ளே நகர்ந்தாள். படிகளை கடந்ததும் முதலில் வலப்பக்கம் காணப்படுவது ஆஃபீஸ் அறை. அதை ஒட்டி டிஸ்பென்சரி. வாரம் ஒரு முறை அம்மாக்களை கவனிக்கவென்று வரும் வைத்தியர் இங்கு அமர்ந்துதான் அவர்களை பரிசோதிப்பார். மருந்துகளை வைக்க ஒரு அலமாரி, மேஜை நாற்காலியுடன் ஓரமாக ஒரு கட்டிலை போட்டுவிட்டால் உடம்பு சரியில்லாத அம்மாக்கள் இங்கே தனியாக படுக்க வைத்து மற்றவர்களுக்கு வியாதி பரவாமல் கவனித்து கொண்டு சிகிச்சை அளிக்க முடியும். அடுத்து விஸ்தாரமான கூடம், அதன் ஒரு பக்கத்தில் பூஜை மண்டபம். ஆஸ்திக அன்பர் ஒருவர், நான் 2000 ரூபாய் கொடுக்கின்றேன், உங்கள் இல்லத்து அம்மாக்கள் பஜனை செய்ய தியானம் பண்ண சௌகரியமாக ஒரு சின்ன பூஜை அலமாரியை கட்டிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் சிமெண்டில் விமானம் எழுப்பி பூ வேலைகள் செய்யப்பட்டு மண்டபம் தயாராகி வருகிறது. இன்னும் பெயிண்ட் அடிக்க வேண்டியதுதான் பாக்கி. முதலில் இதனுள் 4 படங்கள் எதையாவது மாட்டலாமாக என்று நினைத்தவள் பின்பு அந்த நினைப்பை மாற்றிக்கொண்டு விட்டாள். ஒரு கிருஷ்ணர், ஒரு ராமர், ஒரு சிவன், ஒரு அம்பிகை என்று ஆரம்பித்து விரைவிலேயே குலதெய்வ வழக்கப்படி மாரியம்மன், ஐயப்பன், குருவாயூரப்பன், வெங்கடாஜலபதி, ஹனுமார் என்று நின்று கொண்டே போய்
கடைசியில் சுவர் முழுவதுமே படங்களாக நிறைத்து விடலாம். தவிரவும் உன் சாமி சின்னவர், என் கடவுள் பெரியவர் என்கின்ற தர்க்கங்களும் மனஸ்தாபங்களும் எழ இது காரணமாகிவிடலாம். அதனால் எதற்கு வம்பு? கிளப் அங்கத்தினர்களிடம் தன் பயத்தை பூமா சொல்ல, அவர்களும் அதை ஆமோதிக்க மண்டபத்துக்குள் உயரமாக ஒரு குத்துவிளக்கு, அதற்கு பூச்சாற்றி ஊதுபத்தி ஏற்றி வழிபாட்டை நடத்தலாம் என்பது தீர்மானமாயிற்று. வேண்டுமானால் தீபமங்கள ஜோதி நமோ நமோ என்று மண்டபச் சுவரில் ஒரு வாக்கியம் எழுதிவிடலாமா? ஒரு நிமிடம் பூஜை மண்டபத்தையும் அதனுள் இருக்கும் வாசகத்தையும் மனதில் முழுமையாக உருவாக்கி சந்தோஷித்த பூமா பார்வையை கூடத்தின் மற்ற இடங்களில் சுழலவிட்டாள். இடப்பக்கச் சுவரில் நடுமயமாக தேசத்தந்தை காந்திஜி, கூடவே கஸ்தூரிபா, எதிர்ச்சுவரில் ஸ்ரீ கிருஷ்ண ராமகிருஷ்ண பரமஹம்சர், அன்னை சாரதாதேவி, வடக்குச் சுவரில் மதர் தெரேசா, பிஞ்சு குழந்தையை நெஞ்சோடு அணைத்து நான் இருக்கின்றேன் உனக்கு என்று சொல்லும் பாவனையில் அன்பாக இதமாகச் சிரிக்கின்ற அன்னை படங்கள் என்று இவ்வளவு மாட்டினால் போதும். மற்றபடி விட்டத்திலிருந்து தொங்கும் மின்விசிறிகள் ஒரு பக்கமாக வைக்க ரேடியோ, டிவி. அப்பப்பா போதும் அம்மாக்கள், மகிழ்ச்சியோடு பொழுதுபோக்க இத்தனை சாதனங்கள் போதும். நல்ல இதயம் படைத்த அன்பர்கள் இல்லத்து கொடையாக இவற்றை அளிக்க தயாராகவும் இருக்கின்றார்கள். கட்டிடம் தயாரானதும் வாங்கி வந்து வைத்து விடலாம். கூடத்தை ஒட்டி பக்கத்துக்கு ஒன்றாக மொத்தம் 4 படுக்கை அறைகள். இவற்றில் 2 மட்டும், ஒவ்வொன்றிலும் 10 கட்டில்கள். அம்மாக்கள் தங்கள் சாமான்களை வைத்துக் கொள்வதற்கு இழுப்பறைகளை கொண்ட சின்ன மேஜைகளை போட வேண்டும். தற்சமயம் 19 அம்மாக்கள் மட்டுமே இல்லத்தில் இருப்பதால் 2 அறைக்கு தேவையான சாமான்களை உடனடியாக வாங்கிவிடலாம். பிறகு எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மற்ற அறைகளில் கை வைக்கலாம் என்பது கிளப்பின் முடிவு. அதுவும் சரிதான். ஒரே அடியாக எல்லாவற்றையும் இழுத்து விட்டு கொண்டு அகல கால் வைத்தால் பணத்துக்கு எங்கே போவது? ஜன்னல் ஒன்றின் அருகில் சென்று நின்ற பொழுது தூரத்தில் நீலப்புடவையாய் விரிந்து கிடந்த சமுத்திரம் பார்க்க பரவசமாக இருந்தது. அதிக ஜனசந்தடி இல்லாமல் ஊருக்கு ஒதுப்புறமாக காற்றோட்டமாக சமுத்திரக்கரையில் ஆரோக்கியமான சூழ்நிலையில் அந்த இல்லம் அமைந்து விட்டதில் பூமாவுக்கு அலாதியான திருப்தி. வயதானவர்களுக்கு சப்தம் சந்தடி அத்தனை நல்லதல்ல. சிலருக்கு படபடப்பு வரும், சிலருக்கு தலைவலியும் வரும். அது என்றும் இல்லாமல் நிம்மதியுடன் தங்கள் கடைசி நாட்களை கடவுள் சிந்தனையுடன் சத்தான உணவு, இதமான கவனிப்பு இந்த அம்மாக்கள் அனுபவிப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். படுக்கை அறையிலிருந்து மீண்டும் கூடத்துக்கு வந்து சமையல் சாப்பாட்டு அறையை பார்க்க நடந்தவள் ஒரு அறையிலிருந்து வெளிப்பட்டு கூடத்து சுவரை ஒட்டி நெடுக ஓடும் இரும்பு பிடிமானத்தை பிடித்தபடி அருகில் சென்று உறுத்தல் எதுவும் இல்லாமல் இருக்கிறதா என்று தடவி பார்த்தாள். இரும்பு குழாய் வழவழவென்று சுத்தமாக இருந்தது. இடுப்பளவு உயரத்தில் படுக்கையறையில் துவங்கி கூடம், சாப்பாடு, குளியல் அறை செல்லும் இந்த பிடிமானம் வயதானவர்கள் இருக்கும் இடத்தில் மிகவும் அவசியமானது என்று வைத்தியர் சொன்னதன் பேரில் சுவரில் பொருத்தப்பட்டிருக்கிறது. பிறருடைய தயவோ ஊன்றுகோலின் துணையோ தேவையென்று ஆகிவிட்டவர்கள் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போக கட்டிடத்துக்குள்ளேயே தேக பயிற்சி செய்வது போல் நடக்க இப்படி பிடிமானம் உபயோகமாக இருக்கலாம். இடுப்பு உயரத்தில் தங்கு தடையின்றி குழாய் நடுக ஓடுவதால் எழுந்து நின்று அடிமேல் அடி வைத்து விழுந்து விடுவோமோ என்கின்ற பயமின்றி என் காரியத்தை நானே கவனித்துக் கொள்கிறேன் என்று பெருமையோடு வளைய வரலாம். திடுமென்று பூமாவுக்கு ருக்மணி அம்மாவின் நினைப்பு எட்டி பார்த்தது. காலையில் கூட இங்கு வரும் முன் கட்டடம் தயாராகாததால் அடையாறில் வாடகை வீடு ஒன்றில் இயங்கி வரும் சாந்தி சதனுக்கு சென்ற பொழுது ருக்மணி அம்மாவை பூமா பார்த்தாள். கிளப்பில் சேரும் எண்ணத்தோடு மைதிலி வந்த பொழுது பூமா அவளை உடனே ஏற்கவில்லை. உனக்கு ஆசை இருக்கலாம் மைதிலி, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இதுக்கு ஆட்சேபடி சொல்லாமல் இருக்கணுமே. வீட்டு செலவை சரிபார்க்கவே மொழி பிதுங்கி போகிறப்ப இவளுக்கு கிளப் என்ன வேண்டி இருக்குன்னு நாளைக்கு உங்கள் பெரியவங்க யாரும் சொல்லிடக்கூடாது பாருமா. சொல்ல மாட்டாங்க மேடம். எங்கள் ஆத்துக்காரர், மாமனார், மாமியார் எல்லோரும் சரின்னு சொன்னதுக்கப்புறம்தான் நானே வந்திருக்கேன். உங்கள் அபயா கிளப்பை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம். இது சாதாரண சங்கம் இல்லை, நிஜமாகவே கஷ்டப்படுற மனுஷாளுக்கு சமயத்தில் உருவுற மாதிரி ஒரு அமைப்பு. பார்க்குறதுக்கு காசு கூட இல்லை. இவ்வளவு மாதமாக சந்தா வெறும் 3 ரூபாய் தான். என்னால் அதை கொடுக்க முடியும். நீயும் மெம்பராக சேர்ந்து உன்னால் ஒத்தாசையை உடம்பாலையாவது பண்ணு. நம்ம கஷ்டம் ஆயுசுக்கும் நம்மளை கூட இருக்கும்னு எங்கள் ஆத்துக்காரரே சொல்லிவிட்டார் மேடம்.
இப்படி ஒரு தீர்மான நம்பிக்கையுடன் சேர்ந்த மைதிலி 4 மாதம் முன்பு இவளிடம் வந்து நின்றாள். என்ன மைதிலி, வந்து மேடம் சொல்லுமா, எங்கள் ஆத்துக்கு எதிர் வீட்டில் ருக்மணின்னு ஒரு அம்மா சமையல் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா. 15 நாளுக்கு முன்னாடி கிணத்தடியிலே சறுக்கி விழுந்ததுமே அவள் தொடை எலும்பு உடஞ்சி போயிடுத்து. கட்டு போட்டு படுத்த உடனேயே வீட்டுக்காரர் வேலையை விட்டு நின்றுடுன்னு சொல்லிட்டார். மாமிக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் இருக்கிறதா தெரியல. எங்கே போவேன் ஏது பண்ணுவேன்னு அழுது பறந்தவளை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். 15 நாள் ஆயிடுச்சு. மாமியை எங்களோட வச்சுக்கிறதுல பெரிதாக கஷ்டம் இல்லை. ஆனால் வைத்தியம் அது இதுன்னு பார்த்து இன்னும் சௌரியமாக செய்யக்கூடிய முடியுமோங்கிறது தான் ஆசை. அதுதான் மேடம். தயங்கி தயங்கி பேசிவிட்டு மைதிலி நிறுத்தினாள். அபயா சேரிட்டி கிளப் அனாதரவான பெண் முதியோர்களை ஏற்க தீர்மானித்து சாந்தி சதனத்தை உருவாக்கின்றது. 5 அம்மாக்களை அது ஏற்றுக்கொண்டு விட்ட அந்த சமயம். அதனால் மைதிலியுடன் சென்று ருக்மணியை சந்தித்தாள் பூமா. ருக்மணி பிறந்து வளர்ந்து வாழ்க்கைப்பட்டதெல்லாம் காஞ்சிபுரத்தில். முன்பல் தூக்கலாக இருக்கிறது என்றும் வெள்ளிச்சொம்பு கொடுக்கவில்லை என்றும் 15வது வயதில் கணவனால் துரத்தப்பட்டு வாழாவிட்டியான ருக்மணிக்கு இன்று வயது 66. அப்பா அம்மா இறந்துவிட்ட பிறகு அண்ணன் வீட்டில் அவனுக்கும் அவன் மனைவி குழந்தைகளுக்குமாக உழைத்து தேவாங்காக தேய்ந்தவர். உடம்புக்க முடியாமல் படுத்த ஒரு நாளில் பெண்டாட்டியின் ஏவலினால் கொட்டிக்க முடிஞ்சவளுக்கு எழுந்து வேலையை கவனிக்க மட்டும் கஷ்டமாக இருக்கா, எழுந்துரு, மாய்மாலமெல்லாம் பண்ணாதே என்று விறகு கட்டாலேயே கூட பிறந்தவன் மொத்திவிட அத்தனை வருடங்கள் பொறுத்து அடங்கி போன ருக்மணி என்ன உறவு வேண்டி கிடைக்கிறது என்ற கசப்பில் சென்னைக்கு வந்து ஒரு வீட்டில் சமையல்காரியாக 12 வருடங்கள் இருந்திருக்கின்றார். ஒரு மாமாங்கம் உழைத்த உழைப்புக்கு அர்த்தமே இல்லாமல் கால் ஒடிந்து விட்டதும் அந்த வீட்டினரும் விரட்டிவிட நிமிஷத்தில் நடுத்தெருவுக்கு வந்தவர் யாருமற்ற அனாதையாய் தவித்தார். மைதிலியின் மூலம் சாந்தி சதனத்துக்கு வந்ததும் நடந்து இப்பொழுது 6 மாதங்கள் ஆகிவிட்டன. ருக்மணி அம்மா கம்பியை பிடித்து கொண்டு நடக்கிற மாதிரியும், பாருங்க நான் நடக்கிறேன், தனியாக நடக்கிறேன் என்று சிரிக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணி அது தந்த இதமான உணர்வுடன் பூமா சமையல் கட்டின் குளியல் அறைக்குள் பின் தாழ்வாளத்தை கலந்து படிகளில் இறங்கி மணலில் கால் புதைய சவுக்கு மரம் ஒன்றின் அடியில் வந்து அமர்ந்து கொண்டாள். விஷ் விஷ் என்று காற்று வீசி உடம்புக்கு இதம் தந்தது. தலையை திருப்பி கட்டிடத்தை முழுதாக பார்த்த பொழுது 2 நாழிகை அடங்கியிருந்த நீர் மீண்டும் கண்களில் ஊறியது. சாந்தி சதன் அமைதியான இருப்பிடம். வயதான காலத்தில் பெற்று வளர்த்தவர்களால் உற்றவர்களால் அனாதையாக கைவிடப்பட்டு அல்லல் உறும் சில அம்மாக்களுக்கு இதம் தரப்போகும் இடம், நிம்மதியின் இருப்பிடம். எத்தனை வருடக் கனவு இது, எத்தனை வருட ஏக்கம் இது. திண்டாடி தெருவில் நின்று அவஸ்தைப்படும் முதியவர்கள், பசித்த வாய்க்கு ஒரு கவளம் கூட கிடைக்காமல் பரிவான வார்த்தைகளும் இல்லாமல் வாடும் வயதானவர்கள். கடவுளே, எத்தனை காலமாக மனதில் நெஞ்சில் முள்ளாகி படர்ந்து உறுத்தும் அவலம் இது. சாந்தி சதன் இந்த உறுத்தலுக்கு நிவாரணமாக அமையுமா? அமையும், அமைய வேண்டும். கண்களை கீறிக்கொண்டு எழுந்த கண்ணீரை அடக்க பிரயத்தனப்படுவது போல் 2 முறை இமைகளை சிமிட்டிய பூமா நிமிர்ந்த பொழுது தூரத்தில் சாந்தி சதன் மங்கலாக தெரிந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.